இந்தியாவின் சில பிரபலமான இடங்களை பார்த்து பார்த்து பழகி போன கண்களுக்கு இந்தியாவில் பெரும்பாலான இந்தியர்களுக்கே தெரியாமல் இருக்கும் சில கிராமங்கள் கண்களுக்கு இனிய காட்சிகளை வழங்குகின்றன. சூழலும் அமைதியும் மனதை பரவசமாக்குகின்றன. இந்தியாவுக்கு சம்பந்தமே இல்லாதது போல் தனிமையாகவும் இனிமையாகவும் பனிமயமாகவும் இருக்கும் அந்த கிராமங்கள் என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். ஹிமாச்சல பிரதேசத்தின் லாஹால் மலைகளால் சூழப்பட்ட சிசு கிராமம் குளிர்ந்த நீர்வீழ்ச்சிகள், உயரமான ஏரிகள் மற்றும் பிரமிக்க வைக்கும் பள்ளத்தாக்குகளின் கலவையாகும். பனிப்பொழிவுடன் கைகோர்த்திருக்கும் தனிமை சூழல் இங்கு அமைதி தேடி வருவோருக்கு ஒரு சொர்க்கமாக அமைகிறது. காஷ்மீரின் நெரிசலான சுற்றுப்புறங்களில் இருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ளது ஹாலன் கிராமம். கண்ணுக்கினிய இந்த அழகிய கிராமத்தில் உள்ள பெண்கள் ஓநாய்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள கவசங்களை அணிகிறார்கள். இந்த கிராமத்தை சுற்றிய நிலப்பரப்பு கலங்கப்படாத காட்டு நிலப்பரப்பாக உள்ளது. ராஜஸ்தானில் அமைந்துள்ள கிம்சார் கிராமம் பாலைவன சூரிய அஸ்தமனங்கள், கம்பீரமான கோட்டை, கண்ணு கெட்டிய தூரம் வரை நீண்டு கிடக்கும் பாலைவன மணல் மேடுகள் ஆகியவற்றின் கலவையை வழங்கும் ஆளரவம் குறைந்த ஒரு தனிமை கிராமமாகும். இந்த கிராமத்திற்கு வருகை தரும் பார்வையாளர்கள் பகலில் ஒட்டக சவாரி செய்யலாம், இரவில் பாலைவன மணலில் படுத்தபடி நட்சத்திரங்களை பார்வையிடலாம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட பழங்கால கோட்டைக்குள் அரச குடும்ப உறுப்பினரை போல தூங்கலாம். லடாக்கின் நுப்ரா பிராந்தியத்தில் அமைந்துள்ள டிஸ்கிட் கிராமம் நுப்ரா பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள மிக பழமையான மற்றும் மிக பெரிய புத்த மடாலயத்திற்கு பிரபலமானது. இது அதன் பிரம்மாண்டமான மைத்ரேய புத்தர் சிலை, பழங்கால பிரார்த்தனை மண்டபங்கள் மற்றும் பிரம்மி பூட்டும் காட்சிகளுக்கு பெயர் பெற்றது. நுப்ரா பிராந்தியத்தின் தனித்துவமான பாலைவன நிலப்பரப்புகள் மற்றும் பாக்டீரியன் வகை ஒட்டகங்களை பார்வையிடுவதற்கான தளமாகவும் டிஸ்கிட் கிராமம் செயல்படுகிறது. மேகாலயா மாநிலத்தில் உள்ள டாவ்கி கிராமம் அதன் மரகத பச்சை நிற தெளிவான நீரை கொண்ட நதிக்காக புகழ்பெற்றது. தரை தெரியும் அளவுக்கு தெளிந்த நீரை கொண்ட இந்த நதியில் படகு சவாரி செய்வது, நதியின் கரையோர கூழாங்கற்களை பார்வையிடுவது, காடுகள் மற்றும் மலைகளுக்கு மத்தியில் மறைந்திருக்கும் நீர்வீழ்ச்சிகளை ஆராய்வது, உள்ளூர் பழங்குடி மக்களின் அன்பான விருந்தோம்பல் ஆகியவை நம்மை வேறொரு உலகிற்குள் அழைத்துச் செல்லக்கூடியவை. ஹிமாச்சல பிரதேசத்தில் அமைந்துள்ள நாகோ கிராமம் இண்டோ டிபெட்டன் எல்லையில் அமைந்துள்ள ஒரு உயர்ந்த அதிசய நலமாகும். கடல் மட்டத்திலிருந்து 12,014 அடி உயரத்தில் அமைந்துள்ள நாகோ அதன் கண்ணாடி போன்ற தெளிந்த நீரை கொண்ட ஏரி, 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புத்த மடாலயம் ஆகியவற்றுடன் வில்லோ மற்றும் பாப்புலர் மரங்களால் சூழப்பட்ட ஒரு அழகிய நிலமாகும். ஹிமாச்சல பிரதேசத்தின் குலு மாவட்டத்தில் உள்ள ஒரு அமைதியான வித்தியாசமான கிராமம் தான் சோயல். இந்தியாவின் ஹிடன் ஜெம் என்று அழைக்கப்படும் இது அதன் கரைபடாத இயற்கை அழகிற்காக கொண்டாடப்படுகிறது. இந்த கிராமம் அதன் பசுமையான பைன் மற்றும் ஓக் காடுகளுக்கு வழியாக பாயும் பக்னோஸ் பனிப்பாறை நீரோடைக்கு பிரபலமானது. இயற்கை அழகையும் நிசப்தத்தையும் அனுபவிக்க விரும்பும் நபர்களுக்கு இது ஒரு சொர்க்கம்.